students, today 11th standard maths exercise 1.2 first sum. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. இங்க என்னன்னா கொடுத்திருக்க ரிலேஷனை டிஸ்கஸ் பண்ண சொல்லிருக்காங்க. given ரிலேஷனை வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கா, சிமெட்ரிக்கா இருக்கா, நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The relation are defined on the set of all positive integers by m related to m related to n if m divides n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ m divides nன்றது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட், m related m or nன்றது நம்மளுடைய ரிலேஷன். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஆன்சரை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ்னாலே ஏ ரிலேட்டட் டு ஏவாக தான் இருக்கும். அதாவது இப்போ எம் வந்து ரிலேட்டட் டு எம் தான் இருக்கும். எந்த எலமெண்ட் எடுத்துக்குமோ அதே சேம் எலமெண்ட் அதோட மேப்பிங் ஆகும். அதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. given relation is m related to n if m divides n. இதுதான் நம்மளுடைய given conditions-ஆ இருக்கு. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலேஷனையும் எத்தி எழுதிக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் given relation. ரிஃப்ளெக்சிவிட்டினா m related to m தான் இருக்கும். m வந்து divides m for all positive integers m or its reflexive. இங்க क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா m வந்து related to n ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. m divides n ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ரிஃப்ளெக்சிவ் போது m தான் m டிவைட்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் போது a வந்து ரிலேட்டட் டு ஏவா தான் இருக்கும். ஏன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து அதே எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு தான் மேப்பிங் ஆகணும் அப்படின்றது தான் கண்டிஷன்ஸ். அதனால தான் m வந்து ரிலேட்டட் டு m எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த m n இருக்க இடத்த ரிமூவ் பண்ணிட்டு சின்ஸ் m வந்து டிவைட்ஸ் டு m வந்து m-ஐயே டிவைட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்? 1ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் தானே, அப்போ அது ரிஃப்ளெக்சிவா இருக்கு அப்படின்றது சொல்றோம். நெக்ஸ்ட் சிமெட்ரிசிட்டி பாருங்க. சிமெட்ரிசிட்டின் போது m ரிலேட்டட் டு n ரிலேட்டட் டு m இப்படிதான் கண்டிஷன்ஸ். ஏன்னா சிமெட்ரிக் போது a வந்து ரிலேட்டட் டு b-ஆ இருக்கும், b வந்து ரிலேட்டட் டு a-வா இருக்கும். இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா தான் சிமெட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ m வந்து ரிலேட்டட் டு n ரிலேட்டட் டு m-னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். m டிவைட்ஸ் n-னா இப்போ 4 வந்து 2-வை டிவைட் பண்ணும். பட் 2 வந்து 4-ஐ டிவைட் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பாக அது என்னது டெசிமலில் தான் வரும், பாசிட்டிவ் இன்டீஜராக வராது. 4 வந்து டிவைட்ஸ் டு m-ஆ இருக்கும், பட் 2 டிவைட்ஸ் டு 4-ன்றது நாட் பாசிபிள். அப்போ ஒரு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனதர் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது நாட் சிமெட்ரிசிட்டிக்காக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவிட்டி. m ரிலேட்டட் டு n அண்ட் n ரிலேட்டட் டு p. ஏன்னா டிரான்சிட்டிவ் போது 3 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும் அந்த ரிலேஷன்ல. a b and c. a வந்து ரிலேட்டட் டு b-ஆ இருக்கும், b ரிலேட்டட் டு c-ஆ இருக்கும், a ரிலேட்டட் டு b-ஆ இருக்கும், b ரிலேட்டட் டு c-ஆ இருக்கும், தென் a வந்து ரிலேட்டட் டு c-ஆ இருக்கும். நம்ம இதுதான் ஜென்ரலா பார்ப்போம். a ரிலேட்டட் டு b, b ரிலேட்டட் டு c, நெக்ஸ்ட் b இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா a ரிலேட்டட் டு c. அப்படி ப்ரூஃப் பண்ணுறது தான் நம்மளுடைய டிரான்சிட்டிவிட்டியோட கண்டிஷன்ஸ். அப்போ m வந்து ரிலேட்டட் டு n-ஆ இருக்கும், n வந்து ரிலேட்டட் டு p-ன்ற அனதர் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அப்போ m வந்து ரிலேட்டட் டு p-ஆ இருக்கணும். அதான் கண்டிஷன்ஸ். இப்போ m டிவைட்ஸ் n டிவைட்ஸ் p-னா தென் m டிவைட்ஸ் p-ஆ தான் இருக்கும். இப்போ m டிவைட்ஸ் p-ன்றது டிரான்சிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா m தான் ஒரு கண்டிஷன்ஸை டிவைட்ஸ் பண்ணுது. இப்போ n வச்சு டூ கண்டிஷன்ஸ் எடுக்கும்போது அது சிமெட்ரிக். அப்போ m வந்து n டிவைட் பண்ணுது, பட் n வந்து n டிவைட் பண்ண முடியாது, அதனால அது சிமெட்ரிசிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவிட்டி பார்க்கும்போது m வந்து n டிவைட் பண்ணுது, n வந்து p டிவைட் பண்ணுது. அப்போ m வந்து p-ஐ டிவைட் பண்ணும். ஏன்னா m வந்து எனி டேர்ம் எதை வேணாலும் டிவைட் பண்ணலாம், ஆனால் m தான் டிவைட் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இதை ப்ரூஃப் பண்ணுது, அதனால இதை டிரான்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. m வந்து டிவைட் பண்ணுற வச்சு தான் அதை டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். இங்கே வந்து m வந்து டிவைட் பண்ணுறது ஓகே, ஆனால் இங்கே m வந்து n டிவைட் பண்ணுது, பட் n வந்து கண்டிப்பாக m டிவைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா 2 வந்து டிவைட்ஸ் பை 4-ஆ இருக்குமா? இருக்காது. ஆனால் 4 வந்து டிவைட்ஸ் பை 2-ஆ இருக்கும். அதனால தான் அது வந்து சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இதோட ரீசன் தெரிஞ்சுக்காங்க. therefore r is reflexive not symmetric and transitive. ரிஃப்ளெக்சிவா இருக்கு,
நெக்ஸ்ட் வந்து என்னது சிமெட்ரிக்கா இல்லை டிரான்சிட்டிவா இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. செகண்ட் பாயிண்ட்ல வந்து எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆர்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு அது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க. Let A be the consisting of all members of family. The relation are defined A related to B if A is not a sister of B. A is not a sister of B. இந்த A is not a sister of Bன்றது தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. எது ஸ்டேட்மெண்ட்டு எது ரிலேஷன் அப்படின்றத நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ரிலேஷன் எது ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் சம்குள்ளே என்ட்ரி ஆகணும். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ லெட் ஏன்றது கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஏன்ற செட்டை கன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை ஏ ரிலேட்டட் டு பி. ஏ வந்து பிக்கு ரிலேஷனாக இருக்குது அப்படின்றது ரிலேஷனாக சொல்லியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஃபைன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. அதுதான் மெயின். இங்கே நாட்டுன்ற வேல்யூ தான் மெயின். இந்த ஏ வந்து ஏன்றவங்க பியோட சிஸ்டராக இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாதான் ஒவ்வொன்றும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, சிமெட்ரிக்காக இருக்குது, டிரான்சிட்டிவாக இருக்குது. ஏ வந்து சிஸ்டர் ஆஃப் பியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருக்காது. கொடுத்துருக்க கண்டிஷன் ஒன்று சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலும் அது கண்டிப்பாக என்னது ரிஃப்ளெக்சிவாக இருக்காது. ரிஃப்ளெக்ஸின் போது ஏ வந்து ஏகே சிஸ்டராக இருக்க சான்ஸ் இல்லை, ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே நாட்டு தானே சொல்லியிருக்காங்க, அப்போ நாட்டில் தான் வருது, அப்போ அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் given relation A related to B if A is sister of B. நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஏ. இது வந்து கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன்ஸ் தான் எழுதியிருக்கும். ஏபிசி எல்லாமேன்றது ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை தான் ஏன்னு மென்ஷன் கேபிட்டல் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் தான் என்னென்னா செட் ஏக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் தான் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்றவங்க. இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டியாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஏ ரிலேட்டட் டு ஏ, ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் போது மேப்பிங் இட் செல்ஃப் அதுக்குள்ளே தான் மேப்பிங் ஆகும். அப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. கண்டிப்பாக ஏன்றவங்க ஏன்ற பர்சனுக்கே சிஸ்டராக இருக்க சான்ஸ் இல்லை. அதனால தான் இங்கே இப்போது நாட்டுன்ற கண்டிஷன்ஸ் தான் இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு. நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டும் என்னதான் நாட்டில் தான் இருக்குது. ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ நாட்டுன்ற கண்டிஷன்ஸை இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவாக தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்றவங்க ஏக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. ஏன்ற பர்சனுக்கே சிஸ்டராக இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ அது ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம். இப்போது ஏன் நம்ம இது ஜென்ரலாக பார்க்கும்போது இது நாட்டுன்றது கரெக்டான விஷயந்தான். பட் நம்மளோட கொஸ்டின் வைஸ் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டும் என்னது கரெக்டாக தான் இருக்குது. அதனால தான் இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சிமெட்ரிசிட்டின்னு பார்த்தோன்னா ஏ வந்து ரிலேட்டட் டு பியாக இருக்கலாம், பி வந்து ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்றவங்க பிக்கு ரிலேஷனாக இருக்கலாம், அதாவது ஏன்றவங்க பியோட சிஸ்டராக இருக்கலாம், பின்றவங்க ஏவோட சிஸ்டராக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக நாட் ஈக்குவல் போட்டிருக்கோம். ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஏன்றவங்க பியோட சிஸ்டர் கிடையாது, அதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. பட் மேபி பின்றவங்க ஏவோட சிஸ்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் ஏன்றவங்க பியோட சிஸ்டர் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பின்றவங்க ஏவோட சிஸ்டர் இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் மேபி அவங்க சிஸ்டராகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க வந்து சிஸ்டராக இல்லாமல் இன்னொருத்தவங்க சிஸ்டராக இருந்தாங்கன்னா இது நாட் சிமெட்ரிக்கு. இப்போ சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா ஏவும் பியோட சிஸ்டராக இருக்கக்கூடாது, பியும் ஏவோட சிஸ்டராக இருக்கக்கூடாது. பட் மேபி சிஸ்டராக இருக்கலாம், பின்றவங்க ஏவோட சிஸ்டராக இருக்கலாம். ஏன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட டிஃபைன் பண்ணியிருக்க கண்டிஷன்ஸ் ஏ வந்து தான் பிக்கு சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பின்றவங்க ஏக்கு சிஸ்டராக இருக்க சான்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நம்ம என்ன வந்து த நாட் அ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஏன் நாட் அ சிமெட்ரிக் எடுத்துக்கிறோம் ரீசன் தான் அங்கே ஏன்றவங்க ஏக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன கண்டிருக்கோம் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துருக்கோம். ஏன் ரிஃப்ளெக்ஸ் எடுத்துருக்கோன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் நாட்டில் வந்துருக்கு, நாட்டிலே முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து நாட்டாக இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னும் வந்திருக்கு. அது இங்கே வந்து என்னது நாட் சிமெட்ரிக்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவிட்டி பார்க்கும்போது ஏ வந்து ரிலேட்டட் டு பியாக இருக்கலாம்,
பி ரிலேட்டட் டு சி இருக்கலாம், ஏ ரிலேட்டட் டு சி. ஏன்னா 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்றவங்க பிக்கு ரிலேஷனாக இருக்கும், பி சிஸ்டராக இருக்காங்க, பின்றவங்க சிக்கு சிஸ்டராக இருக்காங்க, ஏன்றவங்க சிக்கு சிஸ்டராக இருக்காங்க. இப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி, பி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சி. ஏன்றவங்க பிக்கு சிஸ்டராக இல்லை, பின்றவங்க சிக்கு சிஸ்டராக இல்லை. பட் ஏன்றவங்க சிக்கு சிஸ்டராக இருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஏன்றவங்க பிக்கு மட்டும்தான் சிஸ்டர் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், சிக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொல்லலைல்ல. அப்போது பட் மேபி ஏன்றவங்க சிக்கு சிஸ்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போது அது வந்து டிரான்சிட்டிவாக இருக்காது, அந்த ரிலேஷன் வந்து என்னவாக இருக்காது, டிரான்சிட்டிவாக இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், நாட் அ சிமெட்ரிக், நாட் அ டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து 4th பாயிண்ட் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. 4th பாயிண்ட் ஹோம்ஒர்க்காக போட்டு 5th பாயிண்ட் நான் இப்போ போடுறேன் கவனிங்க. on the set of natural numbers the relation R is defined by x or y. இங்கே என்னன்னா இதுதான் நம்மளுடைய ரிலேஷனு, இது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் கண்டிஷன்ஸ் தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட், அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இந்த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆர் ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y = 1 ஃபார் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என். இப்போ ரிஃப்ளெக்ஷன் போது எக்ஸ் கமா எக்ஸே தான் எடுத்துக்கணும், அதுதான் நேச்சுரல் நம்பரை ப்ரூஃப் பண்ணணும். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு போது எக்ஸ் இருக்கிற பிளேஸ் ஒய் இருக்கிற பிளேஸ் எக்ஸாக மாறும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x = 1, 3x = 1, x = 1/3 நாட் பிலாங்ஸ் டு என். ஏன்னா என்னன்றது நேச்சுரல் நம்பரு, பட் 1/3ன்றது நம்மளோட ரேஷ்னல் நம்பரு. ரேஷ்னல் நம்பர் வந்து கண்டிப்பாக நேச்சுரல் நம்பரில் இருக்குமா, இருக்காது. அப்போ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, நாட் ரிஃப்ளெக்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்க கண்டிஷன் செட்டு என்ன, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரை செட்டு வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பராக இல்லை, அது வந்து என்னவா இருக்குன்னா ரேஷ்னல் நம்பராக இருக்குது. அப்போ ரேஷ்னல் நம்பராக இருந்துச்சுன்னா அது என்ன கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவாக இருக்காது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சிமெட்ரிசிட்டி. சிமெட்ரிசிட்டின் போது எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய்யாக இருக்கும், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என், என்னன்றது நேச்சுரல் நம்பர். இப்போ எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய்யாக இருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y = 1 விச் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என். இப்போ இது எல்லா வேல்யூலும் வந்து கண்டிப்பாக என்னது பாசிபிளாக ஆகாது. அப்போது இது கண்டிப்பாக என்னது சிமெட்ரிக்காக இருக்காது. எக்ஸ் கமா ஒய்யின் போது இப்போது எக்ஸு வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்காது கண்டிப்பாக. இப்போ இங்கே எக்ஸ் வந்து எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நம்ம ஒய் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 3yன்னு வரும். இங்கே 3x வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அப்போ கண்டிப்பாக அது என்னது சிமெட்ரிக்காக இருக்காது, கண்டிப்பாக அது என்னது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பராகவும் இருக்காது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவிட்டி. டிரான்சிட்டிவிட்டின் போது எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய்யாக இருக்கும், ஒய் ரிலேட்டட் டு இசட்டாக இருக்கும். எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு இசட்டாக இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸ் தான். ஆனால் இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய் ரிலேட்டட் டு இசட் ஆர் நாட் பாசிபிள் ஃபார் எனி வேல்யூஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஆனால் டிரான்சிட்டிவிட்டியோ சிமெட்ரிசிட்டியோ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக அது நேச்சுரல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். சம் கண்டிஷன்ஸில் இருக்கணும்னு சொன்னாலே எப்பயுமே அது ரிஃப்ளெக்சிவாக மட்டும்தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் கீவேர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ளெக்சிவாக மட்டும்தான் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் கண்டிப்பாக இருக்காது. அதுதான் நம்மளுடைய மெயின் திங்க் இதில் இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவாக இருக்க சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, 4th பாயிண்ட்டு 5th பாயிண்ட் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. சாரி, நீங்கள் 2nd and 3rd மட்டும் ஹோம்ஒர்க்கு, 2nd and 4th மட்டும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. நான் உங்களுக்கு 1st 3rd 5th போட்டாச்சு. இந்த 2 பாயிண்ட்ஸை மட்டும் ஹோம்ஒர்க்காக போட்டு கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.